கோயில் வந்து புதுப்பிச்சு இத கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. அலங்கோலம் பண்ணிப்புட்டாங்க. சாமி வந்து அலங்காரம் தான் பண்ண முடியும். அலங்கோலம் பண்ணிப்புட்டான். அப்படின்னு சொல்லி கோயில் நிறுத்தாச்சு. அப்புறம் தான் இது திருப்பி கட்டுனது. கட்டி இப்போ எல்லாம் பூரா எல்லாம் என்ன மக்கள் கேட்குறாங்க அதெல்லாம் செய்கிறாரு. இவரும் அப்படிதான். கிட்டத்தட்ட உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச முருகர்னா இவர் தான். இன்னைக்கு நான் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அணைமேடு ராஜமுருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 56 அடியில ராஜமுருகன் அலங்காரத்துல முருகன் நமக்கு காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அறுபடை முருகனும் ஒரே இடத்துல தரிசிச்சுக்கலாம். நம்ம எல்லா முருகனுமே இங்க கட்டி வழிபட்டுட்டு வராங்க. இந்த ஒரு கோயில் போறதுனால அறுபடை வீர் முருகனும் தரிசிச்ச ஒரு பலன் கிடைக்குது. ஆக்சுவலா இந்த கோயிலுக்கு நான் இன்னைக்கு செகண்ட் டைம் போயிருந்தேன். அங்க போற வேலை எனக்கு இருந்ததுனால அப்படியே கோயிலும் போய் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போனேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோயில். உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள முருகர் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே உள்ள இருக்கிறாங்க. பட் இங்கே வெளியே இருக்கிற ராஜமுருகர் வந்து இப்போ தான் கட்டியிருக்கிறாங்க. 8லேருந்து 9 மாதம் தான் ஆகுது. கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாம் வீடு கட்டணும், கல்யாணம் ஆகணும் நிறைய வேண்டுதல் வச்சுட்டு இதை மாதிரி கற்களை அடுக்கி வச்சுட்டு போகிறதா சொல்கிறாங்க. வச்சுட்டு போகிற வேண்டுதல் நிறையா பேருக்கு திரும்பி நடக்குது. திரும்பி அங்கே வந்து நன்றி சொல்லிட்டு போகிறதாவும் அங்கே இருக்க பக்தர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் நீங்கள் சேலம் வந்தால் கண்டிப்பாக இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகான கோயில் இது. கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த கோவில் நிறுவியவர் இவர் தான், ஞானகுரு வெங்கடாச்சலம் ஐயா. இவர்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு நானும் அங்கிருந்து கிளம்பிட்டேன். சேலத்தில் இருந்தால் நீங்கள் ராஜமுருகன் பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க.